ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வினுடைய இறுதி பகுதியிலே சையதுனா உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரோம் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய, ரோம ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சிரியாவினுடைய பகுதிக்கு தளபதியாக ஒரு படைக்கு அமைத்து அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது ஜுருஃப் என்ற இடத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை அடைந்து விடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை தெரிந்து தங்களுடைய பயணத்தை நிறுத்துகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் சமூகம் சேருகிறார்கள். சீனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையில் ஆட்சி வருகிறது. ரசூலுல்லாஹ்வினுடைய முதல் கலீஃபாவாக அவர்கள் பிரகடனப்படுத்தப்படுகிறார்கள். அப்படி பிரகடனப்படுத்தப்பட்ட அவர்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நிறைவு பெற்றதற்கு பிறகு உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் உள்ள அந்த படையை அனுப்புவதற்கு முயற்சி செய்த பொழுது இரண்டு விதமான பிரச்சனைகள் வந்தது. ஒன்று, மதீனாவை சுற்றி ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. மதீனாவை சுற்றி மாத்திரமல்ல, தூர தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த பிரச்சனை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்து கடந்த உரைகளிலே நாம் சொன்னோம். அது என்ன பிரச்சனை என்பதை நாம் குறிப்பிடவில்லை, இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட இருக்கிறோம். ஆக மிக பயங்கரமான ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், மதீனாவே பாதுகாப்பற்று போய்விட்ட இந்த சூழலில் இப்படி ஒரு படையை அனுப்ப வேண்டுமா என்று சஹாபிகள் கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் சீனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக உறுதியாக நின்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய படையை நான் திரும்ப பெற மாட்டேன். அவர்கள் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அந்த படையை அனுப்பினார்களோ அந்த படை புறப்பட்டே தீரும். ஆகவே அதை திருப்பி வாபஸ் பெறுவது என்பது எனக்கு என்னுடைய உரிமை அல்லாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதையே நான் செயல்படுத்துவேன் என்று உறுதியாக நின்று விட்டார்கள். இதையும் நாம் சொன்னோம். அடுத்து இரண்டாவது என்ன என்றால், அந்த படைக்கு ஒரு 16-17 வயசே கொண்டிருக்கக்கூடிய உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தளபதியாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு கீழே மிகப்பெரிய பெரிய சஹாபிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா. ஆகவே வயதில் மூத்த ஒரு அனுபவம் மிக்க ஒருவரை நாம் கலீஃபாவாக ஆக்கலாமே, ஒரு தளபதியாக ஆக்கலாமே என்று கலீஃபாவிடம் முறையிட்ட பொழுதும் அவர்கள் கோபப்பட்டார்கள். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது அவர்களுடைய தாடியை பிடித்து விழுப்பி, ஒரு ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் வீரம் மிகுந்ததாக இருந்த உமரே, நீங்களா இப்படி நீங்கள் பணிந்து பேசுகிறீர்கள், பயந்து போனீர்கள், நடுக்கம் காணுகிறீர்கள், சக்கிலத்துக்க உம்முக்க, உங்களுடைய தாய் உங்களை இல்லாமலாக்கட்டும், அதாவது உங்களை பெறாமல் போகட்டும் என்று, அது அரபுகள் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தை சக்கிலத்துக்க உம்முக்க அப்படிம்பாங்க. உங்களை உங்களுடைய தாய் இழக்கட்டும் என்று அர்த்தம். ஆக இப்படி செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக கோபமாக பேசிய பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். அதற்கு பிறகு திரும்ப அந்த படையை அனுப்புவதற்காக அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். ஜுருஃப் என்ற இடத்திற்கு வந்த பொழுது அந்த படை அங்கே இருக்கிறது.
இதற்கு இடையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை அறிந்து பல சஹாபிகள் அங்கிருந்து என்ன செஞ்சிட்டாங்க, மதீனா ஷெரீஃபுக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்த படை புறப்பட போகிறது என்றதும் அவங்க என்ன செஞ்சாங்க, திருப்பி வந்து அந்த படைகளை சேர்ந்து கொண்டார்கள். இந்த சமயத்தில் செய்தனா உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை அண்மி அவர்களுக்குண்டான போதனைகளை எல்லாம் கலீஃபா அவர்கள் செய்ததற்கு பிறகு படையை அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கு அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். அப்படி உத்தரவு பெறப்பட்ட பொழுது செய்தனா உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த குதிரையின் மீது, அவர்களுடைய குதிரையின் மீது அமர வைத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க. இவர்களினுடைய இந்த வாகனத்தை, ஒட்டகத்தையோ குதிரையையோ, அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய குதிரையையோ அல்லது ஒட்டகத்தையோ சீனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிடிச்சிக்கிட்டு வராங்க. அப்ப உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா கலீஃபத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபா அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, இம்மான் தர்கபோ இம்மா அன்சில், ஒன்று தாங்கள் வாகனிக்க வேண்டும் அல்லது என்னை இறங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நீங்க நடந்து வர நான் வாகனத்திலே செல்வதா? உங்களினுடைய நிலை என்ன, எங்களுடைய அந்தஸ்து என்ன? எனவே நீங்கள் இம்மான் தர்கப், ஒன்று நீங்கள் வாகனத்திலே வாங்க, என்னோட சேர்ந்து வாகனத்தில் வந்துருங்க, உங்களுடைய வாகனத்தில் ஏறி வாங்க, நானும் வாகனத்தில் வர்ற பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை என்றால் இம்மான் அன்சில், அல்லது என்னை இறங்கி நடந்து வருவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதியுங்கள் என்று சொன்ன பொழுது வல்லாஹி லஸ்த பினாசிரின் வலஸ்து பிராக்கிபின், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இறங்கவும் கூடாது, நான் வாகனிக்கவும் மாட்டேன், இப்படித்தான் வர வேண்டும். ஏனெனில் இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது இப்படித்தான் அனுப்பினார்கள் என்றெல்லாம் அவர்கள் கூறினார்கள். எனவே அதை நான் பின்பற்றி, அதை நான் பேணி இப்படி நான் நடக்கிறேன் என்று சின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உறுதியாக நின்று உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா தளபதி அவர்களை வாகனத்திலேயே வரச் செய்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நடந்து செல்கிறார்கள். அப்படி நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கான அறிவுரைகளை அவர்கள் போதித்துக் கொண்டு வருகிறார்கள். கடைசியாக ஒரு எல்லை வந்ததற்கு பிறகு அவங்க கேட்டாங்க, தளபதி அவர்களே, உசாமா ரலியல்லாஹு தஆலா தளபதி அவர்களே, எனக்கு சின்ன ஒரு அனுமதி நீங்கள் தர வேண்டும், ஒரு சின்ன சலுகை நீங்கள் தர வேண்டும். கலீஃபா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுடைய படையிலே உமரும் இருக்கிறார் ரலியல்லாஹு தஆலா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் கொஞ்சம் விடுவித்திடும். என்னால் மதீனாவினுடைய பொறுப்புகளை சரியாக கவனிப்பதற்கு எனக்கு ஒரு துணைக்கு சரியான ஆள் தேவை. உமர் என்னோடு இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே நீங்கள் விரும்பினால் அவரை கொஞ்சம் என்னோடு இருக்க வைக்கலாம் என்று கேட்ட பொழுது, அப்படி உத்தரவு கேட்ட பொழுது அதற்கு உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களை என்ன செய்றாங்க, அனுமதிக்கிறாங்க. இப்போ அவர்களை விடுவித்ததற்கு பிறகு சினா உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய படையை சினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். இதற்கு பிறகு இந்த காலத்திற்கெல்லாம் பின்னால சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகும் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதெல்லாம் உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார்களோ அப்போதெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹல் அமீர், அமீர் தளபதி அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள். சின்ன பிள்ளை, அவங்க பெத்து எடுத்துருவாங்க, அவங்க பெத்தெடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை தான் உசாமா ரலியல்லாஹு தஆலா இருந்த பொழுதிலும் கூட அந்த சமயத்தில் நாம் அந்த படையிலிருந்து உசாமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை விலக்குவதற்காக வேறொரு நபரை வைப்பதற்காக நாம் முயற்சி செய்தது தவறு என்பதை உணர்ந்து கொண்ட செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார், தவறு என்று சொன்னால் வேணும்னு ஒன்றும் தவறு செய்யல, ஒரு சூழல் அப்படிப்பட்ட சூழலாக இருக்கிறதே, ஒரு சரியான ஒரு வயதில் மூத்த ஒருவரை வைத்துக் கொள்ளலாமே, அனுபவிக்கவரை வைக்கலாமே என்ற எண்ணம் தான். ஆக எந்த ஒன்றையும் சஹாபிகள் மீது தவறான ஒரு பார்வையாக திணிக்க கூடாது. பல இடங்கள் இப்படி செய்யறாங்க, பாத்தீங்களா இப்படி தவறு செஞ்சுட்டாங்க, அப்படி அல்லாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைக்கு மாற்றமாக ஒருபோதும் நடக்க முற்பட மாட்டார்கள் சஹாபிகள். ஆனால் இயல்பாக சில விஷயங்களை சிந்தித்து பார்க்கிறது, இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் சொன்னார்களே தவிர இந்த தவறாக நடக்க முற்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த அமீரை மாற்றுவதற்காக அவர்கள் நினைக்கவும் இல்லை என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் இப்படி ஒன்றை நாம் செய்து விட்டோமே, கலீஃபா அவர்களிடத்திலே இப்படி ஒரு மாற்றத்தை நாம் கேட்டோமே என்பதை எல்லாம் உணர்ந்து அதற்கு பிறகு உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை சந்திக்கும் காலமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹல் அமீர், அமீர் அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, தளபதி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்றுதான் அமீர் என்றே அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது.
சங்கைக்குரிய பெருமக்களே, இப்ப பட புறப்பட்டு போயிடுச்சு. உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எங்கு அனுப்ப வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ அந்த பகுதியை நோக்கி அந்த படை புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நாம் சொல்லி வந்தோம், கடுமையான பிரச்சனைகள் மதீனாவை அண்மித்துக் கொண்டிருக்கிறது. மதீனா பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. எப்போதும் எந்த ஆபத்து மதீனாவிற்கு வரலாம், இந்த ஆட்சி சட்டென்றும் கவிழ்ந்து போகலாம் என்ற ஒரு சூழல் உருவாகி இருந்தது. அப்படி ஒரு நிலை இருந்தது உண்மை. அது என்ன தகவல் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, சற்று கொஞ்ச காலத்திற்கு முன்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வின் இறுதி பகுதியை மீண்டும் நான் சற்று நினைவூட்டி ஆக வேண்டும். அதாவது இப்போது சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்த பொழுது ஒரு சுப செய்தியும் வருகிறது. அந்த செய்தி தூதர் வந்து கொண்டு வருகிறார். அந்த செய்தி அது என்னவென்றால், அஸ்வதுல் அனசி என்பவன் கொல்லப்பட்டு போய்விட்டான். கொல்லப்பட்டு என்ற தகவல் மதீனா ஷரீஃபிலே வருகிறது. அதாவது ரபியுல் அவ்வலினுடைய கடைசி பகுதி. அது ரபியுல் அவ்வலினுடைய பிந்திய பத்திலே இந்த தகவல் வந்து சேருகிறது. அஸ்வதுல் அனசி கொல்லப்பட்டு போனான் என்ற தகவல். இது குறித்த தகவலை தான் இப்ப சொல்ல போறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்ற செய்தியை மக்காவிலே பிரகடனப்படுத்திய பொழுது மக்காவில் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு ஹிஜ்ரத்து போனார்கள். ஹிஜ்ரத்து போனதற்கு பிறகு உதைபியா உடன்படிக்கை முடிந்ததற்கு பிறகு சுற்றி இருக்கக்கூடிய மேலை நாடுகளினுடைய அரசர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்பி சத்தியத்தின்பால் இஸ்லாத்தின்பால் அவர்களை தாவத்து செய்தார்கள், அழைத்தார்கள். இந்த தகவலை எல்லாம் நான் சொல்லி இருக்கிறோம். அப்படி ஒரு அவர்கள் அனுப்பும் பொழுது அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தாங்கிய கடிதங்களை மன்னர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கடிதத்தில் கதப மின் ஜும்லத்தி தாலிக இலா கிஸ்ரா மலிக்கல் ஃபுருஸ், பாரசீகத்தினுடைய அரசராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய கிஸ்ரா மன்னனுக்கும் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதம் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். சுருக்கமாக, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா கிஸ்ரா அலீமுல் ஃபுருஸ், பாரசீகத்தினுடைய மாமன்னனாகிய கிஸ்ராவிற்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு கடிதம் இது. சலாமுன் அலா மனித்தபல் ஹுதா, யார் நேர்வழியை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அம்மா பாது ஃபாஸ்லிம் தஸ்லம், எனவே இதற்கு பிறகு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சலாமத்தை பெறுவீர்கள் என்று அந்த கடிதம் தொடர்கிறது. இனி கடைசி வரைக்கும் அந்த கடிதம் இருக்கு. இப்படி இந்த கடிதம் இருந்து இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த கடிதம் வந்த பொழுது கிஸ்ரா மன்னன் கேட்கிறான், மாஹாதா, இது என்ன அப்படின்னு கேட்கிறான். காலு ஹாதா கிதாபுன் ஜாஅ மின் இன்தி ரஜுலின் பி ஜஸீரத்தில் அரப் யஸுமு அன்னஹு நபியுன். இது ஒரு கடிதம் வந்திருக்குது. ஜஸீரத்துல் அரபில், அரபிய தீபகற்பத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை நபி என்று கருதுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு இப்படி ஒரு கடிதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பி இருக்கிறாங்க என்று சொன்ன பொழுது, அப்படியே அந்த கடிதத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றார். கிஸ்ரா மன்னன் சொல்லுகிறார். அந்த கடித ஃபலம்மா ஃபதஹல் கிதாபா, இப்ப கடிதம் என்ன செஞ்சிருக்குது, வாசிக்கப்படுது, உடைக்கப்படுகிறது, அதை வாசிக்கப்படுகிறது. ஃபவஜதஹு கத் பதஅ பிஸ்மிஹி கப்ல இஸ்மி கிஸ்ரா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, கிஸ்ரா மன்னனினுடைய பெயருக்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இருக்கிறது. கிஸ்ரா மன்னனினுடைய மன்னனுக்கு பெயராக முன்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயர் இடம்பெற்றதை பார்த்ததும் அவனுக்கு கடும் கோபம் வந்தது. இந்த செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தா, பொதுவாகவே புறம் அட்ரஸ் முதல்ல எழுதுவாங்க, அடுத்து ட்ரூ அட்ரஸ் எழுதுவாங்க. அப்படிதான் இது எழுதப்பட்டிருக்குது. ஆனா அரசர்களுக்கு எழுதப்படுவதாக இருந்தால் முதல்ல அரசருடைய பெயரை எழுதிவிட்டு தான் யார் எழுதுறாங்கிறது இருக்கணும் என்ற ஒரு நியதி முந்தைய காலத்தில் இருந்தது. ஆனால் அதற்கு மாற்றமாக அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயர் முன்னால் இருந்ததை பார்த்ததும் அவன் ஃபகலிப கிஸ்ரா கல்பன் ஷதீதா, கடுமையான கோபம் கொண்டான். இந்த ஆரம்ப செய்திகள் இருந்த பொழுதே, அதாவது இது யார் யாருக்கு எழுதுவது என்று படித்தது போதே அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்ததெல்லாம் வாசிக்கல. வாஹதல் கிதாப வமஸ்தகஹு கபலா யக்ரஹு, அந்த கடிதத்தை வாசிப்பதற்கு முன்பாகவே கடிதத்தை சுக்குநூறாக கிழித்து அந்த கடிதத்தை கொண்டு வந்தவருடைய முகத்தில் தூக்கி எறிஞ்சிட்டான். இந்த தகவலை நாம சொன்னோம். இதற்கு பிறகு அந்த கடிதத்தை கொண்டு வந்தவரை வெளியேறு என்று சொன்னதும் அவங்க வெளியேறிட்டாங்க. ஏன்னா கையில ஒப்படைக்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க.
அதற்கு பிறகுதான் நீண்ட நேரம் கழித்து தான் அவனுக்கு சிந்தனை வந்து அந்த கடிதத்தை கொண்டு வந்தவனை கொண்டு வா, நாம் கொன்று விடுவோம், அழைத்து கொண்டு வா. ஆனா அதுக்குள்ள அவங்க புறப்பட்டு அந்த தூதர் என்ன செஞ்சிட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த கிஸ்ரா மன்னனுடைய எல்லையும் தாண்டி வந்துட்டாங்க. இப்படி பாரசீகத்தினுடைய எல்லையை இவங்க போறதுக்குள்ள அவங்க தாண்டி வந்துட்டாங்க. இப்படி தேடி வர்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றதும் இவர் என்ன செய்ய, இந்த கிஸ்ரா மன்னன் என்ன செய்தான், பாதாம். இனி யமன் அந்த அரபு தேசத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்க்கலாம். தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்திலே எது நெருக்கமாக இருக்கிறது என்று பார்த்தால் யமன். அந்த யமனினுடைய ஆட்சி அதிகாரம் பாதாம் என்பவர் கையிலே இருக்கு. அவர் ஒரு சிற்றரசர், அந்த யமனை ஆளக்கூடியவர். இந்த பேரரசருக்கு கீழே அவங்க எல்லாம் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல அரசர்கள் இருக்கிறாங்க, அதுல பாதாம் ஒரு ஆள். எனவே பாதாமுக்கு கடிதம் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த மனிதர் இப்படி எல்லாம் என்னை இழிவுபடுத்தி விட்டார், எனவே அந்த மனிதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து ஒரு 2 நபரை, நல்ல திறமையான நபரை ஆளை அனுப்பி அவரோட பேச வச்சு ஆளை அரெஸ்ட் பண்ணி நீங்க என்ன செஞ்சிருக்க, எங்கிட்ட கொண்டு வந்துருங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன் என்று பாதாமுக்கு கடிதம் அனுப்புகிறார். பாதாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சரியான 2 அறிவாளிகளை, நல்ல திறமை மிக்க, ஆற்றல் மிக்க, வீரம் மிக்க 2 நபரை தேர்ந்தெடுத்து அந்த 2 பேரையும் என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அனுப்புறாங்க. அவங்க வர்றாங்க, வந்து கொஞ்ச நாள் தங்குறாங்க. ஒரு நாள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் அழைத்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறார்கள். அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன என்பதை ஏற்கனவே நாம் சொல்லியும் இருக்கிறோம். அந்த செய்தியை நாம் ஏற்கனவே கடந்த உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த இடத்திலும் குறிப்பிடுவது அவசியம் என்பதால் அதை குறிப்பிட போகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சங்கைக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதாம் அவர்களின் 2 தூதர்களையும் அழைத்து சொன்னாங்க, தூதர்களே, இன்று இரவு வகத் கத்தலல் லைலத ரப்பா அன்ன ரப்பி கத் கத்தலல் லைலத ரப்பா, என்னுடைய ரப்பு, உங்கள் தலைவருடைய பாதாம் இருக்கிறாரே அவருடைய ரப்பை இந்த இரவு கொன்று விட்டான். என்னுடைய ரப்பு அன்ன ரப்பி கத் கத்தலல் லைலத ரப்பா, இந்த கடந்த இரவு என்னுடைய ரப்பு உங்கள் தலைவருடைய ரப்பை கிஸ்ரா மன்னனை கொன்று விட்டான் என்ற செய்தியை அறிவித்து விட்டு, அப்படி யார் மூலமாக கொன்றான் தெரியுமா, அவருடைய மகனே அவரை கொண்டு விட்டார் என்ற தகவலையும் சொல்லி அனுப்புறாங்க. இவங்க கைகால் கிடுகிடுத்து போச்சு, நேரம் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து அங்க வந்து பார்த்தா உண்மையில் அப்படித்தான் நிலைமையும். பின்னால் இந்த செய்திகள் வந்து சேருகிறது. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய வகாமபில் முல்கி பஅதஹு வலதுஹு யஸ்தஜ்ரத் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்துட்டார். அவருடைய மக்கள் தான் கொண்டிருக்கிறாங்க, மக்களே கொன்று விட்டு ஒரு மகனை என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஆட்சிக்கு வந்து விட்டார். ஃபதகலல் இஸ்லாமு கல்பு பாதாம், இப்ப பாதாமினுடைய உள்ளத்திலே இஸ்லாம் நுழைந்து விட்டது. அவருடைய உள்ளத்திலேயும் அவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலேயும், இன்னும் சொல்ல போனா பாரசீக மக்களினுடைய பலரினுடைய உள்ளத்திலேயும் இந்த இஸ்லாம் என்ன செய்தது, வந்தது. இன்னும் சொல்ல போனா பாரசீகத்தில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், இந்த பாதாமுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களினுடைய உள்ளத்திலேயும் இந்த இஸ்லாம் வந்தது. அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த இஸ்லாம் பாதாமின் மூலமாக யமன் முழுவதும் வேகமாக பரவ ஆரம்பித்தது. இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது. சங்கைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதாம் அவர்களை ரலியல்லாஹு தஆலா அவர்களையே அந்த பகுதிக்கு நீங்களே தொடர்ந்து என்ன செய்யுங்க, தலைவராக இருங்க, அரசராக இருங்க என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, தொடர்ந்து பொறுப்பாக இருந்து அரசாட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய அஜல் வந்தது, அவங்க மௌத்தாயிட்டாங்க. சையதுனா பாதாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய பாதாம் அவர்களுடைய, ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த ஆட்சியிலேயே அவங்க இருந்தாங்க. யமன் முழுக்க உங்களுடைய பொறுப்பு தான், நீங்க தான் அதை பார்த்துக்கிடணும். ஏன்னா அவங்க மூலமாகத்தான் யமனிலே இஸ்லாம் வேகமாக பரவியது. பாதாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போது இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அப்போது இஸ்லாம் என்ன செய்தது, மிக வேகமாக பரவ ஆரம்பிச்சது. எனவேதான் அந்த அடிப்படையிலே நீங்களே என்ன செய்யுங்க, யமன் முழுவதுக்கும் அரசாட்சியை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று அனுப்பினார்கள். ஆனால் அவர்கள் கொஞ்ச காலம் ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதற்கு பிறகு அந்த இடத்திலே ஃபலம்மா மாஸ்த இஸ்தனாப இப்னுஹு ஷஹர் இப்னு பாதாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஷஹர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனால் யமன் முழுவதுக்கும் அந்த ஆட்சியை கொடுக்க இல்லை. அந்த ஆட்சியுடைய திறமை முழுமையாக
கை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இல்லை என்பதை விளங்கிக் கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனை பல பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன செஞ்சாங்க, ஒரு அரசரை சிற்றரசரை நியமித்தார்கள். பெரிய பிரிவாக இருக்கக்கூடிய பாதாம் இருந்த அந்த பகுதிக்கு சன்ஆ என்று பெயர். அந்த யமனிலே அந்த பகுதி சன்ஆ என்று ஒரு பெயர். அந்த சன்ஆவிலே சையதுனா ஷஹர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே என்ன செஞ்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களே அவங்களுடைய மகனையே தளபதி ஆக்குறாங்க, அவர்களுடைய மகனையே அரசராக்குறாங்க. ஆக பாதாம் அவர்களுடைய மகன் ஷஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பகுதிக்கு சன்ஆ பகுதிக்கு ஆட்சியாளராக அமைந்திருக்க மற்ற பகுதிகளுக்கெல்லாம் என்ன செய்றாங்க, மற்ற சிற்ற அரசர்களை நியமிச்சாங்க. இப்படி இருக்க அவர்களுக்கான கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவை எடுத்து போதிப்பதற்கும், ஒழுக்கத்தை எடுத்து போதிப்பதற்கும், குர்ஆனை எடுத்து போதிப்பதற்கும், நீதித்துறையிலே சரியான நீதியை மக்களுக்கு மத்தியிலே வழங்குவதற்காக சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை 2 ஊருக்கு அனுப்புறாங்க. 2 பகுதிக்கு, யமனுக்கும் ஹதரமௌத்துக்குமாக அனுப்புகிறார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்றாங்க, அங்க வர்றாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமனும் ஹதரமௌத்தும் என்று மாறி யன்தகிலு மின் பலதின் இலா பலதின் வ ஹதரமௌத், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, இன்னொரு பகுதிக்கு போறாங்க. அந்த சன்னாவிலே இருக்கக்கூடிய யமனிலே இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் அவங்க சுற்றி வர்றாங்க, போதனைகளை செய்கிறார்கள், மக்களுக்கு நேர்வழி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி தொழணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எப்படி ஒழுங்காக நடந்து கொள்ளணும், எப்படி ஹஜ் செய்யணும், எப்படி நோன்பு பிடிக்கணும், அல்லாஹ் என்றா யாரு, அவனை எப்படி வணங்கணும், எது ஷிர்க் எது தௌஹீத் என்ற விளக்கங்களை எல்லாம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு ஊராக இந்த 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும், முக்கு மூலைகளுக்கும், திக்கு திசைகளுக்கும் சென்று ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யன்தகிலு மின் பலதின் இலா பலத், இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொருக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படி இந்த பிரச்சாரம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் அந்த பணியை அவர்கள் அந்த 2 பகுதிகளுக்கும் ஹதரமௌத்திற்கும் யமனுக்குமாக அவர்கள் இந்த பகுதியில் செய்றாங்க. யமனும் ஒரு ஹதரமௌத்தும் யமனில் உள்ள ஒரு பகுதி தான் இருந்த பொழுதும் கூட அது ஒரு தனி பகுதியாக காணப்பட்டது. எனவே அந்த 2 பகுதிகளுக்குமாக அந்த 2 ஊர்களிலும் அந்த பகுதிகளிலும் பல ஊர்கள் இருக்கிறது. அந்த ஊர்களுக்கெல்லாம் சென்று சத்தியத்தையும் நேர்வழியும் எடுத்து போதித்து மக்களை சத்தியத்தின்பால் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பை சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பணியை மிக சிறப்பாக செஞ்சாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருந்து புறப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய எல்லை வந்து வழி அனுப்பினார்கள், அழுதார்கள் என்ற செய்தி எல்லாம் நாம் சொன்னோம். முஆதை நீங்கள் திரும்பி வரும் பொழுது என்னுடைய கபரை தான் கடந்து செல்வீர்கள், என்னை பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்ன பொழுது முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மயக்கமடைந்தார்கள் என்ற தகவலை எல்லாம் நாம் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இது இந்த இடம்தான். இதெல்லாம் எப்போது நடக்கிறது என்றால் உதாலிக குல்லுஹு ஃபீ ஸனதி 10 ஆகிர் ஹயாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வையக வாழ்வினுடைய இறுதி பகுதியாகிய ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டினுடைய கடைசி பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் அந்த காலகட்டத்திலே தான் இந்த அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடியவன் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணினான். இவன் தான் இப்போதான் அந்த செய்தி நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த அஸ்வதுல் அனசி உண்டாக்கிய பிரச்சனை என்ன என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதை விரிவாக சொல்ல வேண்டிய இடம் என்பதால் அங்கே சுருக்கமாக நாம் இப்படி ஒன்று நடந்தது என்பதை சுருக்கமாக சொன்னோம். இப்போது அதை நாம் விவரிக்க போகிறோம். யார் இந்த அஸ்வதுல் அனசி என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.